முறையாக சட்டசபை செல்லும் சீமான், காரைக்குடியில் வெற்றி வாய்ப்பு அதிகம். தமிழக அரசியல் களத்தில் பெரும் எதிர்பார்ப்புக்கிடையே நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேற்று திருச்சியில் நடைபெற்ற மாற்றத்தை விரும்புகிறோம் மக்கள் மாநாட்டில் தனது கட்சியின் 234 வேட்பாளர்களையும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். அந்த மாநாட்டில் தான் வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் சிவகங்கை மாவட்டத்தின் காரைக்குடி தொகுதியில் போட்டியிடப் போவதாக அவர் அறிவித்தார். இது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பேசுபொருளாகியுள்ளது. கடந்த முறைகளைப் போலவே இம்முறையும் 117 ஆண்கள் மற்றும் 117 பெண்கள் என சரிபாதி இடஒதுக்கீடை வேட்பாளர் பட்டியலில் அவர் உறுதி செய்துள்ளார். சீமான் தனது தேர்தல் களத்தை திருவொற்றியூரிலிருந்து தென் தமிழகத்தின் காரைக்குடிக்கு மாற்றியிருப்பது ஒரு திட்டமிட்ட அரசியல் நகரமாகவே பார்க்கப்படுகிறது. காரைக்குடி தொகுதி செட்டிநாடு கலாச்சாரத்தின் மையப்புள்ளியாகவும் மண் சார்ந்த அரசியலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பகுதியாகவும் உள்ளது. தமிழ் தேசிய அரசியலை முன்வைக்கும் சீமானுக்கு தென் மாவட்டங்களில் நிலவும் ஆதரவை வாக்குகளாக மாற்ற காரைக்குடி ஒரு சிறந்த நுழைவாயிலாக அமையும். மேலும் இது காங்கிரஸ் கட்சியின் பாரம்பரிய கோட்டையாக கருதப்படுவதால் ஒரு தேசிய கட்சியை நேரடியாக எதிர்த்து தனது வலிமையை நிரூபிக்க இது சரியான களம் என அவர் கருதுகிறார். கடந்த கால தேர்தல் முடிவுகளை பார்க்கும்போது காரைக்குடியில் நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சி சீராக இருந்துள்ளது. 2016 வெறும் 2.65% வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்த அக்கட்சி 2021 சட்டமன்ற தேர்தலில் 11.24 வாக்குகளை பெற்றது. 4வது இடத்தை பிடித்திருந்தது. அப்போது காங்கிரஸ் வேட்பாளர் மாங்குடி சுமார் 75,000 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்ற நிலையில் பாஜகவின் ராஜா 2ஆம் இடத்தை பிடித்தார். தற்போது சீமான் போன்ற ஒரு பெரும் ஆளுமை நேரடியாக களமிறங்கும் போது இந்த வாக்கு வங்கி பல மடங்கு அதிகரிக்கும் என அக்கட்சியினர் நம்புகின்றனர். சீமானின் சொந்த தேர்தல் பயணமும் ஒவ்வொரு தேர்தலிலும் ஏறுமுகமாகவே இருந்துள்ளது. 2016 கடலூர் தொகுதியில் போட்டியிட்ட அவர் 12,497 வாக்குகளை பெற்றார். ஆனால் 2021 திருவொற்றியூர் தொகுதியில் போட்டியிட்ட போது சுமார் 48,597 வாக்குகளை பெற்று 3ஆம் இடத்தை பிடித்தார். திராவிட கட்சிகளுக்கு இணையான ஒரு வாக்கு சதவீதத்தை ஒரு தனிநபர் வேட்பாளராக அவர் ஈட்டியது அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தது. தற்போது திமுக அதிமுக கூட்டணிகளுக்கு மாற்றாக நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகமும் களத்தில் இருப்பதால் வாக்குகள் பலவாறாக பிரியும் சூழல் இருக்கிறது. இத்தகைய மும்முனை போட்டி அல்லது சதுரங்க போட்டியில் காரைக்குடி தொகுதியில் சீமான் பெரும் வெற்றி அல்லது வாக்குகளின் எண்ணிக்கை தமிழக அரசியலில் நாம் தமிழர் கட்சியின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் சக்தியாக இருக்கும். குறிப்பாக தென் மாவட்டங்களில் தனது ஆதிக்கத்தை செலுத்த சீமானுக்கு காரைக்குடி ஒரு பலமான அடித்தளமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இங்கே திமுக அதிமுக என 2 திராவிட கட்சிகளும் வலிமையாக இல்லாமல் இருப்பது சீமானுக்கு சாதகமாக ஒரு சூழலும் உள்ளது.